ஹலோ மைண்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ மூவிக்கு போகிறோம். மூவிக்கு போயிட்டு அப்புறம் என் கசின் வீட்டில் பர்த்டே இருக்குது குழந்தைக்கு. அதனால் அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த வீடியோ இதில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னப்பா ஏன் சார் ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸு போட்டேன், அப்புறம் சாப்பிட்ற என்ன பண்ண போகிற? ஏன்ச்சது லேட் ஆகிடுச்சு சரியா, அதனால உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு படத்துக்கு போகிறோம், கருப்பு படத்துக்கு. சாமி வருதா வரலையாங்கிறது செக் பண்ணிட்டு வரத்துக்கு தான் போகிறேன். ஒட்டு வச்சுட்டு வரேன். வா இல்லை கொஞ்சம் வைக்குவோம். ரெடி. எங்கே போகிறோம் இப்போ? மதுரை ஆயில் ஏஜிஎஸ் சினிமாஸில் கருப்பு மூவி போகிறோம். வாங்க போகலாம். படம் முடிஞ்சதும் சரி ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க போனோம். குடிச்சு முடிச்சுட்டு சரி ஒரு கிஃப்ட் ஷாப் போயிட்டு குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். கிஃப்ட் வாங்குறது தாங்க ஒரே கன்ஃபியூஷன். என்ன வாங்கலான்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் ஒரே நாளில் துவம்சம் பண்ணிடுவான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன வாங்கலான்னு பிளான் பண்ணி கடைசியில் நான் ஒரு ஹேட்டு, அதுக்கப்புறம் லன்ச் பேக், வாட்டர் பாட்டில், அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸு, டவலு இதெல்லாம் வாங்கினேன். எப்படியும் அவன் ஸ்கூலுக்கு போகிறான்னு சொன்னாங்க. ஸ்கூலில் இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க அந்த குழந்தைய. ஸோ அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணேன். கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருந்தேன். சரி அங்கே போய் பார்த்தா நம்ம பர்த்டே பாயே ரெடி ஆகாமல் இருந்தார். அவரையும் கிளப்பி ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு ஹேட்டெல்லாம் போட்டு விட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு விட்டு நிற்க வச்சாச்சு. தம்பி போஸ் கொடுக்க வேண்டியது தான் இன்னும் மிச்சம். அப்புறம் என்ன, சரி கேக்கை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரூட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக்கு கீழே இருக்குது, ஃப்ரூட்டு மேலே இருக்குது. ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட் கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல். அப்புறம் அவங்க வந்து கேக்கையும் ஃப்ரூட்டையும் வச்சே கொடுத்துட்டானுங்க. எனிஹவ் குட். பட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல.
அவனுக்கு பர்த்டே கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இதுதான் இன்னையோட டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.